குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்ச் அன்லேட்ச் தான். லேட்ச் அன்லேட்ச்ல இந்த இந்த கண்டிஷனை செட் ரீசெட் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். செட் ஃபங்க்ஷன் ரீசெட் ஃபங்க்ஷனை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். x0 ஒரு இன்புட் எடுங்க. இது ஸ்டார்ட் புஷ் பட்டன் கொடுத்து அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுங்க. செட் ஃபங்க்ஷன் செட் y0 அவுட்புட்டை வந்து செட் பண்றோம் மோட்டார் அப்படின்னு. வியூவில் போய் நீங்கள் வேணால் கமெண்ட்டை பார்த்துக்குங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா x1 இதுக்கு வந்து ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துட்டு ரீசெட் ஃபங்க்ஷன் ஆர்எஸ்டி ரீசெட் எதை பண்றோம், அதே மோட்டாரை நம்ம பண்ணறோம். நம்ம அங்க லேட்ச் அன்லேட்ச் எப்படி பார்த்தோம், ரெண்டு இன்புட் ஒரு அவுட்புட் போட்டு போட்டோம். இப்படியும் நீங்க லேட்ச் இன்லேட்ச் பண்ணலாம். இதை வந்து பாருங்க, செட் ஃபங்க்ஷன் ரீசெட் ஃபங்க்ஷன் வச்சு நீங்க லேட்ச் அன்லேட்ச் பண்ணலாம். சிமுலேஷன் ஆன் பண்ணிட்டோம். ரைட் பிஎல்சி parameter plus program execute yes again yes close. இப்போ பாருங்க guys, இது அப்போ ப்ரோக்ராம் ரெடியா இருக்கு. ரைட் சைடு டாப்ல பாருங்க மானிட்டர் மோட் இருக்கு. இப்போ மாடிஃபை வேல்யூ போங்க. இப்போ புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்றோம். ஸ்டார்ட் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டா மோட்டார் ஆன் ஆயிருச்சு. ரிலீஸ் பண்றோம், மோட்டார் ஆன்லயே இருக்கு. இப்போ மோட்டார் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்டாப் புஷ் பட்டன் x1 நேம் வந்துருச்சு. ஸ்டாப் பண்றதுக்கு ப்ரெஸ் பண்றோம், மோட்டார் ஆஃப் ஆயிருச்சு, ரிலீஸ் பண்றோம். லேட்ச் அன்லேட்ச் அந்த மாதிரி ப்ரோக்ராமும் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரோக்ராமும் பண்ணலாம். செட் ரீசெட் ஃபங்க்ஷனை இதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக மட்டும் கிடையாது, நீங்க ஒரு டைமரை ரீசெட் பண்றதுனாலும் கவுண்டர் ரீசெட் பண்றதுனாலும் எந்த ஃபங்க்ஷனை ரீசெட் பண்றதா இருந்தாலும் நீங்க இந்த ரீசெட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க. தேங்க்யூ.